கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்கிறதான தலைப்புல வேதத்தின் சில காரியங்களை பார்க்கலாம். அதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தல் 3:11 இதோ சீக்கிரமா வருகிறேன், ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. எதெல்லாம் நமக்குள்ளதாக தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, லூக்கா 15:35 அழகாய் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அப்படின்னா தகப்பனுடைய எல்லாமே யாரோடு தான்? பிள்ளைகளோடு தான். நாமும் யாரா இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக ரோமர் 8:15 அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திரசுவி ஆரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்ப நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மளுடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவும் நமக்குள்ளதாகவும் பூமிக்குரிய அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனாலும் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப முதலாவது நம்ம என்ன செய்யணும்? மேலானவர்களை தேடுகிறவர்களாய் காணப்படணும். அந்தபடியே யோவான் 14:2-3 நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணின பின்பு நம்ம கூட்டி சேர்ப்பதற்காக ஒரு நாள் வருவார். அப்போ அவர் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். எதை பற்றி கொண்டுதான் நம்ம ஆயத்தமா இருப்போம் அப்படின்னு பார்த்தா, 1 யோவான் 2:25 நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நமக்குள்ளதான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் தருவார். அப்ப நமக்குள்ளது என்னது? நித்திய ஜீவன். அதை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொண்டிருக்கணும். எது செஞ்சா எப்படி இருந்தா நம்ம அதை பற்றி கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல அநேக காரியங்கள் இருக்கிறது. அதுல இருந்து 3 காரியங்களை முதலாவது பார்க்கலாம். முதலாவது லூக்கா 10:27 நியாயசாஸ்திரி ஒருவன் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு இயேசுகிட்ட கேட்கும்போது அவர் கேட்கிறார், நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதி இருக்கிறது? அதற்கு அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. இந்த நாட்கள அநேகர் உலக பிரகாரமான அன்பிற்கும் இச்சைகளுக்கு தான் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் வாலிப பிள்ளைகள் உலக அன்பு இச்சைங்கிறதான அந்த பாவத்திலிருந்து மீண்டு வராம அதிகமாய் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம கர்த்தரிடத்தில் முழு சிந்தையோட அன்பு கூர்ந்து இருக்கும்போது நம்ம நித்திய ஜீவனை என்ன செஞ்சுட்டு இருப்போம்? பற்றி கொண்டு இருப்போம். இரண்டாவது மத்தேயு 19:17 நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். அப்போ நம்ம நித்திய ஜீவனை அடைய விரும்பணும்னா நம்ம என்ன செய்யணும்? கற்பனைகளை கைக்கொள்ளணும். நம்ம இயேசுவை உண்மையா நேசிச்சோம்னா அவர் சொல்கிறான அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்ம என்ன செய்யணும்? கைக்கொள்ளணும். மூன்றாவது யோவான் 12:25 உலக ஜீவன், நம்மளுடைய ஜீவன் என்ன செய்யணும்? வெறுக்கணும்னு சொல்லி இருக்கிறது. அப்போ நம்ம அந்த வசனத்தின் படி நம்ம என்ன செய்யணும்? உலக ஜீவன்களை வெறுத்து நம்ம ஆத்மாவை நித்திய ஜீவனை காத்துக்கொள்வர்களாய் காணப்படணும். அப்படியே இயேசு கிறிஸ்துவை நேசித்து கற்பனைகளை கை கொண்டு உலக ஜீவனை வெறுத்து நித்திய ஜீவனை பற்றி கொண்டு இருக்கும் போது நமக்குள்ளதையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஜீவ கிரீடத்தையும் அவர் கையில இருந்து நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.